ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி கொடுத்துட்டாங்க பவி. எனக்கு இப்போ தானே ஞாபகம் வருது. அன்னைக்கு இவல்ல நம்ம குழந்த இப்போ என்ன மாரி இல்லை தானே இவ. ஏன் உனக்கு தான் என்னை பிடிக்கவும் மாட்டுது. அப்புறம் என்ன அப்பா அக்காவெல்லாம் வந்து உனக்கு தான் பிடிக்கவே இல்லையே. போறியா நீ போ சமைத்தா. எனக்கு ஏன் பாப்பா தான் வேணும். கையில் மச்சம் வந்து போவே. அப்போ என்ன யோசிச்சேன், என்ன மச்சம் இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு இப்போ தான் ஞாபகம். இது தண்ணி குடிக்கும் போது ஞாபகம். அந்த அந்த குழந்தை பிறந்து இதேமாரி இருக்கும் அவங்க முகம். அந்த பெட்டில் இருந்தாங்களே குழந்தை பிறந்தது, இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, அவங்க ஃபேஸ் இவ்வளோ மாதிரியே தான் இருந்துச்சு. அவங்க குழந்தைய நல்லா பிளான் பண்ணி மாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை நல்லா பொம்மை மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிறந்துச்சுல ஒரு குழந்தை, அது கையில் மச்சத்தோட பொம்மை மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த பொம்மை மாதிரி இருக்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி சரி சாப்பிட்டு கிளம்பு சீக்கிரமாக, நான் எடுத்து போய் அப்பா சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் ஏற்றி விட்றேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட சொல்லு, நான் தான் உங்கள் பாப்பான்னு சொல்லு. அவங்க ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அவங்க கூட இருந்துக்கா, நல்லா பாசமாக பேசணும். நீங்கள் தான் எங்கள் அம்மாவா? ஐயோ தெரியாமல் போயிடுச்சே, நான் ஒரு தடிப்பாண்டா கேட்டேன், நான் இருந்தேன் மணாலா, அந்த அம்மாவை எனக்கு பிடிக்க அந்த பொம்பளையே சொல்ல. என்ன இனிமேல் ஆன்ட்டி கூப்பிடு. நீலேருந்து ஆன்ட்டி கூப்பிட்றியா? ஏன் என்னன்னு கூப்பிட போற? சீ அம்மான்னு கூப்பிட போறே. மண்ணா இது கூட பரவாயில்ல. சீ அம்மா. நான் அம்மா இல்லைன்னு சொன்னோடனே சீ அம்மாவாயிட்டேன். சிரிக்காத, உண்மை மரியாதை ஆன்ட்டின்னு கூப்பிடணும். சரியா? ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி கேளு. ஃபோன் பண்ண அப்பப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க ஆன்ட்டிக்கிட்ட. என்னை மறந்துடாதானே. நான் தானே ஒன்று சின்னதுலேருந்து வளர்த்தேன், என்னை மறந்துட மாட்டேன்ல. ஏன் பாப்பா என்னை மறந்துட மாட்டேன்ல பாப்பா. இந்த அக்காவையும் மறந்துடாத, பக்கத்து வீட்டு அக்காவையும். இனிமே பக்கத்து வீட்டு அக்கா இல்லை, பக்கத்து பெட் அக்காவையும் மறந்துடாத.